28. Its dialect is a mixture of Southern and Midland English அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒர்க்கோட dialect அப்படின்னா வில்லியம் லாங்லேண்ட் எழுதின விஷன் வில்லியம் கன்சர்னிங் பயர்ஸ் த பிளக்மேனோட டயலக்ட் என்னன்னா மிக்சர் ஆஃப் சவுத்தன் அண்ட் மிட்லேண்ட் இங்கிலீஷ், தெற்கு மற்றும் மத்திய ஆங்கிலத்தோட கலவையாக இருந்துச்சு. அந்த லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் போயம் டு பி ரிட்டன் இன் திஸ் வே, இந்த முறையில் எழுதப்பட்ட கடைசி முக்கியமான கவிதை அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா பயர்ஸ் பிளக்மேனை சொல்கிறாங்க. In others to the Anglo-Saxon principle of alliteration, இது ஆங்கிலோ-சாக்சன் காலத்தின் அலிட்ரேஷன் முறையை பின்பற்றி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. as in the opening lines, அதோட ஓப்பனிங் லைன்ஸ் என்னென்னா in a summer season when soft was the run, அப்படின்னா ஒரு காடை காலத்தில் சூரியன் மென்மையாக பிரகாசித்த போது ஐ ஷோ மீ இன் ஷ்ரவுட்ஸ் ஆஸ் ஐ ஷேப் வேர், அப்படின்னா நான் ஒரு மெய்ப்பனாக இருப்பது போல் ஆடை அணிஞ்சிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் அதர் 14th century poet deserves passing mention, அப்படின்னா இன்னொரு 14ஆம் நூற்றாண்டோட கவிஞரும் மென்ஷன் பண்ணப்பட வேண்டியவங்க. அவங்க யாருன்னா ஜான் பார்பர் வந்து ஒரு ஸ்காட்டிஷ் போயட். அவர் இங்கிலாந்தை சார்ந்தவர். அவரோட காலம் 1311 to 395 இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. who for a time was archdeacon and Aberdeen, ஒரு காலத்தில் அவர் அபர்டீன் பகுதியில் ஆர்ச்டிக்கனாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் த ரியல் ஃபாதர் ஆஃப் ஸ்காட்டிஷ் போய்ட்ரி, ஸ்காட்டிஷ் போய்ட்ரியோட ரியல் ஃபாதர் யார் அப்படின்னா ஜான் பார்பர். ஹி ஹோல்ட்ஸ் எ சர்டன் பிளேஸ் இன் லிட்ரேச்சர், அவருக்குன்னு ஒரு முக்கிய இடத்தை பெற்றிருக்காரு. இஸ் ஃபேம் ரெஸ் ஆன் ஹிஸ் லாங் போயம் த ப்ரூஸ், அவரோட புகழ் த ப்ரூஸ் என்ற நீண்ட கவிதையே அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. லாங் போயம் ப்ரூஸ் அப்படின்னு ஒன்று எழுதியிருக்காரு. இன் விச் த கிரேட் டீட்ஸ் ஆஃப் ராபர்ட் ப்ரூஸ் ஆர் ரெக்கார்டட் இன் ஸ்பிரிட்டட் நேரேட்டிவ், இதில் வந்து அவர் வீர செயல்களை பற்றி குறிப்பிட்ட ராபர்ட் த ப்ரூஸோட வீர செயல்களை உற்சாகமான முறையில் விவரிக்கிறாரு. யார் அப்படின்னா ஜான் பார்பர். சாசரோட ஏஜில் இருந்த ப்ரோஸ் ஒர்க்ஸு, சாசர் காலத்தில் உரைநடை எப்படி இருந்துச்சுன்னா பார்க்கலாம். அண்டர் ஹிஸ் ஹெட் தெர் இஸ் அ லிட்டில் டு ரெக்கார்டு, இந்த தலைப்பில் நம்ம ரொம்ப கம்மியாக தான் படிக்க போகிறோம். சாசர்ஸ் ஓன் ஃபியூ ப்ரோஸ் ரைட்டிங்ஸ் சச்சஸ், சில உரைநடை எழுத்துக்கள் என்னென்னா இஸ் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் போத்தியஸ் அண்ட் ஹிஸ் ட்ரீடைஸ் ஆன் த ஆஸ்ட்ரோலாப், அவரது போத்தியஸ் மொழிபெயர்ப்பும் ஆஸ்ட்ரோலாப் பற்றிய நூலும் ஆர் நாட் இம்பார்ட்டன்றாங்க. அதாவது சாசர் வந்து டிரான்ஸ்லேஷன் ஆஃப் போத்தியஸும் அண்ட் ஹிஸ் ட்ரீடைஸ் ஆன் த ஆஸ்ட்ரோலாப் வந்து பண்ணியிருக்காரு. சாசர்ஸ் ஓன் ஃபியூ ப்ரோஸ் ரைட்டிங்ஸ் சச்சஸ், அவரோட ஓன் ப்ரோஸ் ரைட்டிங்ஸ்னால் போத்தியஸும் and such as his translation of Boethius and his treatise on the astrolabes are not important சொல்கிறாங்க. வைக்லிஃப் பைபிள் is an interesting example of vigorous artless English. வைக்லிஃபோட பைபிள் வந்து மொழிபெயர்க்கப்பட்ட பைபிள் தான் எளிமையான மற்றும் வலிமையான ஆங்கிலத்தின் ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. And his controversial pamphlets helped to show the capabilities of the vernacular, அப்படின்னா வெர்னாக்குலர் கான்ட்ரவர்ஷியல் பேம்ப்ளெட்ஸ், அவரது விவாத கட்டுரைகள் பொதுமொழியோட திறனை வெளிப்படுத்த உதவுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. வெர்னாக்குலர் பொதுவாக யூஸ் பண்ணுற மொழி தான் வெர்னாக்குலர். திறனை வெளிப்படுத்துச்சு. at a time when Latin was deemed the only fitting vehicle for theological discussion,
at a time when Latin was deemed the only fitting vehicle for theological discussion அப்படின்னா அப்போது மத விவாதங்களுக்கு லத்தீன் மொழியை ஏற்றது என்று கருதப்பட்ட காலத்தில் அவர் வந்து ஆங்கிலத்தில் பைபிளை மொழிபெயர்த்திருக்காரு ஜான் வைக்லிஃப். அது ரொம்ப முக்கியமான ஒரு படைப்பு. பட் த கிரேட் ப்ரோஸ் ஒர்க் ஆஃப் திஸ் பீரியட் இஸ் த சிங்குலர் வால்யூம் which goes by the title of the Travels of Sir John Mundwell. ஆனால் இந்த காலத்தில் முக்கியமான உரைநடை நூல் எது அப்படின்னா Travels of Sir John Mundwell அப்படின்றது தான் அந்த காலத்தோட முக்கியமான உரைநடை நூல். அவரோட காலத்தில் முக்கியமான ஒரு The Travels of Sir John Mundwell. According to the specific statement of the preface, அந்த நூலோட முன்னுரையின்படி The Munwell was born at St. Albans. முன்வெல் எங்கே பிறந்தார் அப்படின்னா சென்ட் ஆல்பன்ஸில் பிறந்திருக்காரு. அண்ட் செட் அவுட் ஆன் his journey in 1322. எங்கே வந்து அவரோட ஜர்னி வந்து தொடங்கினாருன்னா 1322. எப்போன்னா 1322 தொடங்குறாரு. அண்ட் his book purports to give a circumstantial account of what he had seen as and heard. அவர் கண்டதையும் கேட்டதையும் விஷயங்களை விரிவாக விளக்கிறது தான் அந்த நூலோட முக்கியமான பாயிண்ட்ஸு. டியூரிங் மெனி இயர்ஸ் ஆஃப் வாண்டரிங்ஸ் இன் த ஹோலி லேண்ட் அந்த ஃபேர் ஈஸ்ட் புனித நிலங்கள்லையும் கிழக்கு நாடுகள்லையும் பல ஆண்டு பயணம் செஞ்சார். இட் இஸ் நவ் எஸ்டாப்ளிஷ்ட் ஹவவர் தட் நோ சச் பர்சன் ஆஸ் த அலிக்ட் ஆத்தர் எவர் எக்ஸிஸ்டர். ஆனால் அப்போ அந்த எழுத்தாளர் வந்து எந்த பெயரில் எழுத்தாளர் என்ற பெயரில் யாரும் உண்மையில் இருந்ததில்லை அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ சர் ஜான் முன்வெல் மாதிரி அப்படி ஒரு எழுத்தாளர் இல்லைன்னு சொல்கிறாங்க. தட் த ஒர்க் இஸ் த டிரான்ஸ்லேஷன் ஃப்ரம் த ஃப்ரெஞ்ச் ஆஃப் எ சர்டைன் ஜீன் டி பார்கோயின் அப்படின்னா இந்த நூல் வந்து ஜீன் டி பார்கோயின் என்ற ஒருவரோட பிரெஞ்சு மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட நூல். ஆன் தட் இன்ஸ்டெட் ஆஃப் பீயிங் ஏ ஜென்யூன் ரெக்கார்ட் ஆஃப் ட்ராவல், இது உண்மையான பயண குறிப்பாக இல்லாமல் இட் இஸ் அ கம்பைலேஷன் ஆஃப் ஃபேபுலஸ் ஸ்டோரிஸ், கற்பனை கதைகளின் ஒரு தொகுப்பாக மட்டும்தான் இருந்துச்சு. அவுட் ஆஃப் பிளினி, ஃப்ரையர் ஆடோரிக், மார்க்கோ போலோ அண்ட் அதர் ரைட்டர்ஸ் ஆஃப் த மார்வலர்ஸ். அது எப்படின்னா பிளினி, ஃப்ரையர் ஆடோரிக், மார்க்கோ போலோ போன்றவர்களோட ஆச்சரிய கதையிலிருந்து எடுத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. The fact that the supposed Munwell describes a bird which could carry an elephant away in its claws, அதாவது மாண்டே ஒரு யானையை தனது நகங்களால் தூக்கும் பறவையை பற்றி விவரிக்கிறாரு. எ ஃபீனிக்ஸ் அண்ட் எ வீப்பிங் crocodile பற்றி விவரிக்கிறாரு. ஒரு ஃபீனிக்ஸும் ஒரு அழற முதலை பற்றியும் விவரிக்கிறாரு. எ வேலி இன் விச் டெவில்ஸ் வேர் ஜம்பிங் அபவுட் லைக் கிராஸ் ஹாப்பர்ஸ், பிசாசுகள் வந்து வெட்டுக்கிளி மாதிரி குதிச்சிட்ருக்கிற ஒரு பள்ளத்தாக்கை பற்றியும் சொல்கிறாரு. அண்ட் 11 arrayed myself in garments as if I were a shepherd. 11 arrayed myself in garments as if I were a shepherd. நான் ஒரு மேய்ப்பனை போல ஆடை அணிந்தேன் அப்படின்னு வருது அந்த லைனில். மேபி ரெஃபரன்ஸ். நெக்ஸ்ட்டு